மிஸ்டர் தங்கராஜ், வேற வழியே இல்லை, நீங்களே இப்போ வந்து உண்மையை ஒத்துக்குங்க. இல்லை அப்படின்னா வந்து நான் உங்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு வந்து இந்த பக்கம் 2 போலீஸ்காரங்க நின்று பேச தங்கராஜ் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார, ஐயோ மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது, ஏமா ரேவதி என்னம்மா இது, என்னம்மா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு இந்த பக்கம் லக்ஷ்மியும் ராகவனும் பேசும் பொழுதே வந்து அப்படியே வந்து ரேவதி அமைதியாக நின்றுட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுமா அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே வந்து திரும்பி லைட்டாக மதியை பார்த்து ஒரு சிரிப்பும் சிரிக்கிறாங்க. இவ்வளோ சம்பவமும் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த ப்ரெடிக்ஷனில் இப்போ வந்து குடிச்சிட்டு போய் சுரேஷ் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வந்து சோகமாக போய் படுக்க, என் புள்ள வாழ்க்கை அப்படி அழிஞ்சிரும் போல இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு நைட்டெல்லாம் ராகவன். அழுதுகிட்டே இருக்க உடனே வந்து இப்போ நைட்டே வந்து திருப்பி என்ன ஆச்சுன்னா, திருப்பி அவங்க அம்மா கிட்ட பேசி அங்கே ஒரே பஞ்சாயத்துமா அப்படின்னு தங்கராஜ் சொல்லிகிட்டு இருக்கும் போதே தங்கராஜுக்கு கால் வருது. வந்து ரொம்ப மாமா அழறாரு, அவர் அழுது நான் பார்த்ததே இல்லை, உடஞ்சி போயிட்டாரு, சுரேஷ் குடிச்சிட்டு வந்திருக்கான் வீட்டுக்கு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேய், அந்த ராட்சசி, அந்த மதி தான். அவளை வந்து இந்த வீட்டுக்குள்ளார எப்போ விட்டோமோ அந்த வீட்டோட நிம்மதியே போயிடுச்சு மாப்பிள்ள, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, காலையில் அவள் மூஞ்சியை முடிக்கணும் அப்படின்னாலே எங்களுக்கு கோபமாக வருது, முடிஞ்சா உங்களுக்கு வந்து எதுவும் நாங்கள் சிரமம் கொடுக்கலன்னா நீங்களும் ரேவதியும் கூட இங்கே வாங்க மாப்பிள்ள அப்படின்னு வந்து பேசினோடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் காலையில் நான் வந்துடுறேன் அப்படின்னு வைக்கிறாரு ஃபோன். அவர் உடனே திருப்பி என்னடா உன் பொண்டாட்டி வீட்டிலேருந்து கூப்பிட்டானுங்களா, அந்த வீட்டிலே போய்ட்டு அந்த வீட்டுக்கே சேவகம் பண்ணிருந்தேன்னா எப்படா பிஸ்னஸ் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்ட உடனே ஐயோ நான் ஏதாச்சும் கேட்டால் நான் தான் அவங்க அப்பனை கொண்டன்னு வேற பேசுவேன், எதுக்கு வீணா அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. ஆன்னு ஒரு கடுப்பாக இருக்குது. இது கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலையில் வந்து குடிச்சு போதையில் அப்படியே போதெல்லாம் தெளிஞ்சு தலையெல்லாம் விண்ணுன்னு வலிக்க சுரேஷ் எந்திரிக்கிறார். தலையை பிடிச்சி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் வந்து மதியம் உட்காந்து அவங்க லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணி ஏதோ ரெஸ்யூமை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மாற்றி ஏதோ முறைக்கிறாரு. அவங்களும் இவங்களை பார்த்துட்டு கண்டுக்காமல் திரும்பிடுறாங்க. உடனே எந்திரிச்சு தலைவலியோட வெளில வந்துட்டு நீ எனக்கு ஒரு காஃபி அண்ணி பயங்கரமாக தலைவலிக்குது அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே டேய் சுரேஷ் இங்கே வாடா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. லக்ஷ்மி கூட்டனே கிட்ட போனால் அப்பா நைட்டெல்லாம் தூங்கலடா, நீ குடிச்சிட்டு வந்த நினச்சி வருத்தப்படுறாரு, ஏண்டா இப்படி பண்ணுற, உன் உடம்பை வருத்திக்கணுமாடா அவளுக்காக, உன் உடம்பு கஷ்டப்பட்டு நீ வந்து ஜிம்முக்கு போய் ஏற்றி அத்தனை வந்து பாதாம் அதுவும் இதுவும் சாப்பிட்டு கஷ்டப்பட்டு உடம்பை வளர்த்து வச்சிருக்கடா, உன் போலீஸ் வேலைக்கே பிரச்சனை ஆயிருண்டா, போலீஸ்காரன் குடிச்சிட்டு வரலாமாடா, பாக்கியராஜ் வேற புலம்பிகிட்டு இருந்தான்டா அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, கடுப்பாக இருந்துச்சுமா அப்படிங்கிறாரு இவர். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வந்து வாசல்ல தங்கராஜும் ரேவதியும் வராங்க. தங்கராஜுக்கு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு அவருக்கே தெரியல. அவர் நேராக உள்ளார வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு, டேய் என்னடா மச்சான் எதுக்குடா குடிச்சிட்டுலாம் வர, ராத்திரி ஃபுல்லாக மாமாக்காவை ரொம்ப வருத்தமாக இருந்திருக்காரு, அதை வேற அத்தை வேற ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, தப்பு தானடா நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னா. இல்லை மாமா எனக்கு வேறு வழியே தெரில அப்படின்னு எல்லாரும் உட்காந்துருக்கும் பொழுதே வந்து திருப்பி மதி வெளில வந்துட்டு அவங்க பேசாமல் கேஷுவலாக உள்ளார போயிட்டு அவங்களே காஃபியை போட்டு அவங்களே காஃபி எடுத்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த குடும்பமே அப்படியே திரும்பி அப்படியே முறைச்சி அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு லைட்டாக சிரிப்பு வருது, மதி பண்ணுறதெல்லாம் பார்த்தா நல்ல பரவாயில்ல தைரியமான பிள்ளை அப்படின்ட்டு. மலரும் கண்டுக்காத மாதிரி நிற்கும் பொழுதே வந்து ஏய் அப்படின்னு ஒரு லக்ஷ்மி கத்துனோடனே என்ன அப்படின்னு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. என் பிள்ளை இங்கே வந்து ராத்திரியெல்லாம் குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கான், என் புருஷன் அங்கே அவர் கண்ணே கலங்காத மனுஷன், கல் மாதிரி இருப்பார், அவரே உடஞ்சி போய் ராத்திரியெல்லாம் அழுதுருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் நீ பேசாமல் காலையில் எழுந்துச்சு காஃபி குடிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்ட உடனே இவங்க அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் வேலைக்கு அப்ளை பண்ணும்பொழுது காஃபி வேணும்னு நினச்சேன், வந்தேன், ஏன் காஃபி எடுக்கக்கூடாதா, இல்லை காஃபி பவுடர் இந்த வீட்டில் வந்து மற்றவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு இல்லைன்னு எதுவும் சொல்லி வச்சுருக்கீங்களா, நான் வேணா ஏதாவது காஃபி பவுடர் எனக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு பார்த்தீங்களா மாப்பிள்ள பார்த்தீங்களா எப்படி பேசுகிறான்னு, அவர் அழுதுகிட்டு இருந்தாருங்கிறேன், இவன் உடஞ்சி போயிட்டாங்கிறேன், இவன் குடிச்சிட்டாங்கிறேன், அதை பற்றி பேச மாட்டான், காஃபி பொடியை பற்றி பேசுகிறான் அப்படின்னு இவன் கோவப்பட, இந்த பாரு மதி நீ நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை, அவனை நீ அடிச்சிருக்க கூடாது, நேற்று பிரச்சனை வேணாங்கிறதுக்காக மாற்றி நீ அடித்தது தப்புன்னு 2 பேரையும் மன்னிப்பு கேட்க சொன்னேன், ஆனால் என்ன இருந்தாலும் நீ வெளில கேட்டுப்பார், எல்லார் வீட்லையும் கேட்டுப்பார், ஏன் உங்கள் அம்மாட்டையே கூட கேட்டுப்பார், எல்லார் வீட்லேயும் ஆம்பளைங்க பொம்பளைங்க மேலே ஏதாச்சும் கோபம் வந்தால் கை நீட்ட தான் செய்வாங்க. சரி அவன் அடித்தது தப்பு அப்படின்னு வச்சாலும் கூட கோபத்தில் இந்த மாதிரி பண்ணதான் செய்வாங்க. அதுக்காக திருப்பி அடிக்கிறது, இவன் அடித்தா நானும் அடிப்பேன், அவன் கத்துனா நானும் கத்துவேன் அப்படின்னு மாற்றி போட்டி போட்டுட்டு இருக்கிற இடம் குடும்பம் கிடையாது. அதுவும் குடும்பத்தில் பெரியவங்கலாம் இருக்கும்போது அவங்க மனசு எப்படி பாதிக்கும்னா நினைக்கிறோம். உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பாட்டே நீ கேட்டு பார்த்தாலும் தெரியும் இதான் உண்மைன்ட்டு. அவங்க ஏதோ எங்கள் முன்னாடி உன்னை விட்டு கொடுக்க வேணான்னு பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எங்கள் அம்மாவை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு மோசமானவரும் கிடையாது, அந்த அளவுக்கு புத்தி இல்லாதவரும் கிடையாது, அந்த அளவுக்கு மனுஷத்தன்மை இல்லாதவரும் கிடையாது அப்படின்னு சொல்ல. இன்னும் கோமா இப்போ என்ன மனுஷனே இல்லைங்கிறியா அப்படின்னு இந்த பக்கம் சுரேஷ் எந்திரிக்கும். டெய் பேசாமறா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருமா ஏற்கனவே நானே வந்து பார்த்தேன் அப்படின்னா இப்போ ரேவதிகிட்ட கேட்டுப்பாரு, ரேவதியெல்லாம் நான் அரைஞ்சிருக்கேன், கோபத்தில் கத்தியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன்,
அன்னைக்கு கூட உங்கள் கல்யாணத்துக்கு முந்தின நாள் கோபத்தில் எல்லாரும் முன்னாடி பலாரும் ஒன்று விட்டேன். என்ன பண்ணுறது, கோவம் வந்தால் அந்த மாதிரி கை நீண்டுரும். கை நீண்டுறது ஆம்பளைங்க குணம். அதுக்கு பொம்பளைங்களும் கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த கோபம் வந்து இந்த குடும்பத்தையே அழிச்சிடும். ஆம்பளையோட கோபம் ஆம்பளையோட முடிஞ்சிடும், பொம்பளையோட கோபம் இந்த மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு அந்த வசனம் பேச, இந்த வசனம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனால் அந்த வசனத்தை தனியாக யோசிச்சு பார்த்தா எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு வந்து இந்த பக்கம் மதி பேச, என்ன நீ சொல்ல கேட்காம எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும் பொழுதே வந்து அப்போ ரேவதி அண்ணியை நீங்கள் அடிச்சிங்கிறத ஒத்துக்கிறீங்க எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னா, ஆமாம் அடித்தேன், என் பொண்டாட்டி நான் அடித்தேன், அதனால என்ன, அதை தான் நம்ம தான் சுரேஷ்னு சொல்கிறோம். அப்படிங்கும் போது ஆமாம் என்னை வந்து என்னையும் கூட தான் அவங்க மாமா என்னைக்கா கை வாங்கியிருக்காரு, அதுக்காக நான் திருப்பி அவரை வந்து கை வாங்க முடியுமா, என்ன பழக்கம் இதெல்லாம், பெரியவங்களுக்கு வந்து அதுவும் ஆம்பளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு லக்ஷ்மி பேசிக்கிட்டு இருக்க. லக்ஷ்மி பேசிகிட்டு இருக்கும்போது என்னமா பேசுகிற நீ அப்படின்னு ரேவதி சொல்லும்பொழுது, ஆமாண்டி உங்களுக்குலாம் நான் கொடுமைக்காரனாக தான் தெரியும், கொடுமைக்காரியாக தான் நான் தெரிவேன், ஏன்னா நான் நியாயத்தை பேசுகிறேன்ல, எந்த ஊரில் ஆம்பளைங்க கோவப்படாமல் இருந்திருக்காங்க, கை நீட்டாமல் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து மாற்றி மாற்றி இவங்க கோவமாக பேசிகிட்டு இருக்கும்பொழுது, சரி நான் திருப்பி உங்ககிட்ட கேட்குறேன், அப்போ ரேவதி நீங்கள் இதே மாதிரி அரைஞ்சிருக்கீங்க, ஏற்கனவே ஒரு தடவை வீட்டை விட்டு வெளில உட்கார சொல்லியிருக்கீங்க, பல தடவை இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்குமா அப்படின்னா, அவங்க அவங்கள அடித்தா ஓகேவா அப்படின்னா, அவள் எப்படிமா என்ன அடிக்க முடியும், என்ன பேசுகிற மாதிரி அப்படின்ட்டு, நீ இந்த மாதிரி சுரேஷ்ட பேசுகிற மாதிரி இந்த ஏன்டையும் பேச நினைக்கிறியா அப்படின்னு வந்து பேச, அப்போ அடித்ததை ஒத்துக்கிறீங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படி காமிச்சிட்டு தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. தேங்க்யூன்னு எல்லோரும் ஷாக் ஆகி முடிச்சோடனே அவங்க வேகமாக ரூம் காலில் போயிடுறாங்க. ஃபோனில் கட் பண்ணிட்டு வேறு உள்ளார போகிறாங்களே, என்னடா மேட்டர்னு இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு 10 நிமிஷத்தில் வாசலில் வண்டி வந்து நிற்குது. வெளில வந்தால் வந்து எங்களுக்கு ஒரு இமெயில் வந்துச்சு. இமெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வீடியோ ப்ரூஃபோட நான் தான் அடித்தேன்னு நீங்கள் ஒத்துக்கிறதோட ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ரேவதியை அடிக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் அடிக்கிறீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் வந்து மதின்னு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து 2 போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. வந்துட்டு வந்து சுரேஷ் சார், சுரேஷ் நீங்களா, உங்கள் வீடு தானா அப்படின்னு வந்து கேட்டுட்டு உடனே வந்து நம்ம பக்கத்து ஸ்டேஷன் தான் நாங்கள், அதான் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, சார் நீங்கள் என் கூட வரீங்களா, உங்களை விசாரிக்கணும் அப்படின்னா இடிஞ்சு போய் உட்காந்துறாரு தங்கராஜ். ஏன் ஒய்ஃப் சார், அவ எதுவும் சொல்லலை சார் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க சொல்லலை, ஒய்ஃப் அடித்தது நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, வீடியோ ஆதாரம் இருக்குது, கம்ப்ளைண்ட் இருக்குது, இது இல்லாமல் வந்து நீங்கள் என்னதான் சுரேஷோட மச்சான மாப்பிள்ளையாக இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் விசாரணைக்காச்சும் இது பண்ணணும் அப்படிங்கும் பொழுதே வந்து இல்லை சார் பரவாயில்ல, கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கல, ஆனால் வந்து இது நடந்துச்சுங்கிறது உண்மை தான், ஆனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு ரேவதி வந்து பேசின உடனே வந்து டக்குன்னு சரி ஓகே இவங்க சொல்கிறாங்கிறதுக்காக விட்டு போகிறோம்ப்பா, வார்னிங் தான் ஒரு வார்னிங்க, ஆனால் அடுத்த தடவைலாம் அப்படி பண்ணால் அவ்வளோதான்ப்பா, சும்மா விட மாட்டோம் அப்படின்னு போலீஸ்காரங்க கிளம்பி போக, என்ன பண்ணிகிட்டு இருக்க, உன் விஷயத்தை ஓகே வந்து நீ போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுங்கிறோம், மாப்பிள்ளையை போய் போலீஸ்ட்டு பிடிச்சி கொடுக்க பார்த்துருக்க அப்படின்னா, அப்புறம் உங்கள் பொண்ணை அடித்ததுக்கு உங்களுக்கே கோவம் வரல, என் பொண்ணு என்ன அடித்ததுக்கு எங்கள் அம்மா அப்பா எப்படி வந்து பேசிட்டு போனாங்க, உங்கள் பிள்ளைய தானே அடித்தாங்க, அது உங்கள் கண்ணு முன்னாடி தான் அடித்தாங்க, அப்பவும் எப்படி இப்படிலாம் இருக்க முடியுது, நீங்கள் முதல்ல வந்து நல்ல அம்மா அப்பாவான்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு நேராக மதி உள்ளார போயிடுறாங்க. இவங்கெல்லாம் ஷாக் ஆகி நிற்கிறாங்கன்றதா எப்படி நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப பார்க்குற சீரியல்ல எந்த சீரியல் நல்லா இருக்குங்கிறத சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸையும் பாருங்க. அப்படியே முடிஞ்சா இடம்பெறும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.